என்னோட பேர் பார்வதி, என் பொண்ணு வருணிகா. ஆக்சுவலி 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு டிராயிங் காம்படிஷன் மாதிரி ஒரு ஹிந்தி கிளாஸ் வரும்போது வச்சு கூப்பிட்டாங்க மேம். சும்மா அட்டன் பண்ணுங்கன்னு. சும்மா தான் வந்தோம். எல்லாமே முடிச்சிட்டா ஒரு ஃபர்ஸ்ட் இதுலயே என்ன அங்க பாருமா எல்லாம் எப்படி போறாங்க, அது மாதிரி உன் பொண்ணும் வாங்கணும், அது வரைக்கும் நான் வரணும் அப்படின்னு அவ சொன்னா. அது அவ சொல்றதுக்கு ரீசன் கண்டிப்பா கவிதா மேம். ஏன்னா அவங்களோட ஸ்பீச் அப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நானும் எங்க சாரும் வந்தப்பவே ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப ஸ்போர்ட்டிவா நம்ம நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம் அப்படின்னு ஒரு ரொம்ப லோ மைண்டடா அதுல இருந்த டைம் அது. அப்ப அவங்க பேசின அந்த ஸ்பீச் ரொம்ப கான்பிடென்ட்டா இருந்தது, ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு. சரின்னு கொண்டு சேர்த்தோம். இப்ப இந்த லெவலுக்கு வந்திருக்கா. வின்விக்ஸ் அகாடமி பேரே வின். அந்த வின் கண்டிப்பா நம்ம பிள்ளைங்க லைஃப்ல வரும். ஏன்னா அதுக்கான எல்லா எஃபெக்ட் அவ்வளவுதான் இருக்கும். அது மாதிரி இங்க இருக்கிற ட்ரெயினர்ஸ் அவ்வளோ கேரிங்கா இருப்பாங்க. அபாக்கஸும் போற இப்ப வேதிக்கும் அதுல இருந்து அப்படியே டிரான்ஸ்பர் ஒன்னா சேர்த்து தான் முடிச்சா. நமக்கு கிளாஸ் ஏதாவது இருந்தா கூட மேம்கிட்ட சொன்னா அதை அப்படியே இது பண்ணி கொடுப்பாங்க. நமக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்ப நம்ம பிள்ளைங்களை கொண்டு விடலாம் அதுக்கு காம்பன்சேட் பண்ணி கரெக்டா கொண்டு போவாங்க. அடுத்தது அபாக்கஸ்ல இருந்து ஏன் வேதிக்கு போனோம்னா, அபாக்கஸ் கிட் வச்சு யூஸ் பண்றாங்க, ஆனா வேதிக் ஃபுல்லா மைண்ட் வச்சு யூஸ் பண்றாங்க. எனக்கு உண்மையாலுமே ரொம்ப இதா இருந்துச்சு. ஏன்னா நான் இப்ப டெட் எக்ஸாம் எழுதினேன், அதுல அவ எனக்கு சொல்லி கொடுக்குறா. எனக்கு அப்ப ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருந்துச்சு. என்ன இது இவ ஸ்கொயர் ரூட்ல ஈஸியா டக்கு டக்குன்னு சொல்றா, இது எப்படின்னு எங்களுக்கு வேதிலாம் இதெல்லாம் ஜுஜிபிமான்றா. ஆஹா, அப்ப நம்ம பிள்ளைய யூபிஎஸ்சி எக்ஸாம் நம்ம எழுத வைக்கலாம் போல அப்படின்ற கான்பிடென்ட் எனக்கு வந்துச்சு. என்ன வருத்தனா எல்லாத்தையும் முடிக்குது, இதை விட்டுட்டு போறோம். அது கொஞ்சம் வருத்தமா இருக்குன்னா, எனக்கே கவிதா மேம் பார்த்துதான் ஒரு கான்பிடென்ட் வந்தது. ஒரு லேடியா எவ்வளவு ஒரு போல்டா எப்படி இதை கொண்டு போறாங்க. ஒரு பிள்ளைங்களும் அவங்களுடைய பேரண்ட், அவங்களுடைய சிச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியுது. அது எப்படின்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையும் அப்படியே கேரிங்கா அப்படி கூப்பிட்டு பிடிச்சி பேசி அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் எனக்கு. நம்ம லைஃப்ல ஒரு சில நபர்களை நம்ம மறக்கவே மாட்டோம். அவளும் மறக்க மாட்டா, நானும் மறக்க மாட்டேன். அந்த 3 நபர் யாருன்னா கவிதா மேம், சிந்து மேம், கீர்த்தனா மேம். இவங்க 3 பேரையும் மறக்கவே மாட்டோம். இப்ப கூட வேர்ல்ட் ரெக்கார்டு இதுல கண்டிப்பா இது வேதிக்கலாம் என்ன பண்ண போகுது அப்படிதான் இருந்த கீர்த்தன் மேம். அவ பண்ணுவா மேம், நீங்க எதுவுமே சொல்லாதீங்க மேம், சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. கடைசியில டைமண்ட் வாங்குவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அது ஃபுல்லா கீர்த்தனா மேம் தான் கிரெடிட். ஏன்னா நான் எதுவுமே பண்ணல, எதுவுமே சொல்ல. அவ கிளாஸே ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டென்ட் பண்ணா. ஏன்னா 10th கிளாஸ் இருந்ததுனால போக முடியல. ஆனா இந்த அளவுக்கு அவ்வளோ கேரிங்கா ட்ரெயினர்ஸ் அவ்வளோ இதா அழகா கொண்டு போறாங்க. அந்த ட்ரெயினர்ஸ் இவ்வளவு தூரம் இருக்கிறதுக்கு காரணம் கவிதா மேமோட எனர்ஜி. அந்த எனர்ஜியை கொஞ்சம் எங்களுக்கும் கொடுங்க, எடுத்துக்கிட்டே நாங்க போறோம். தேங்க்யூ.